என்னம்மா ரசம் தாளிக்க போறீங்களா? ஆமாம், ரசம் வச்சுட்டு புளிச்சக்கீரை சிக்கன் பண்ண போகிறேன். கோங்குரா சிக்கன் நல்லா புளிப்பு உரப்புமா செய்வோம் வாங்க. ஓகே ஓகே. அம்மா சூப்பராக செய்வாங்க. அந்த புளிச்சக்கீரை போட்டு நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும். ரசத்தை தாளிச்சுக்குவோம் முன்னாடி. ஓகே, அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. பின்ன இப்போ சிக்கனை செஞ்சிடலாம். கீரையை முன்னாடி வேக வச்சுக்குவோம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். இப்போ கீரையை போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். அது ஆறுறதுக்குள்ள இந்த சிக்கனை தாளிச்சிடுவோம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 கல்பாசி வச்சிருக்கேன். அதை இப்போ போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். சோம்புத்தூளுக்கு 1 ஸ்பூனு. பொடியா நறுக்குன வெங்காயம் வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வரமிளகாவை 2 போட்டுக்குவோம், 2 கட் பண்ணி. முழு சின்ன வெங்காயம், முழு பூண்டு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டால் வாசமாக இருக்கும், எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த அளவெல்லாம் நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு போடுறேன். நீங்கள் எப்படி நிறையா செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம். இப்போ தக்காளி 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் தக்காளியும் வச்சுருக்கேன். நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகுத்தூள், மஞ்சள் போட்டுக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. மிளகுத்தூள் 1 ஸ்பூனு. ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு. சின்ன ஸ்பூன் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை போட்டுடலாம். அதில்
இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வெந்நீர் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும், வேணா பார்த்துக்கிட்டு ஊற்றலாம். வெந்நீர் தானே, ரொம்ப தண்ணி ஆகிடும், கிரேவி தானே வைக்கிறோம். இது மூடியை போட்டு நல்லா வேகட்டும். கறி நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். புளிச்சக்கீரை ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த கீரை முழுசாக இருந்து வாயில் அமுட்டிச்சுன்னா டேஸ்ட்டை மாற்றும். கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க, 1-2 தான் இருக்குது. இது எப்படியே இருக்கட்டும். பாறை பங்கு கறி வெந்துருச்சு. இப்போ புளிச்சக்கீரையை ஊற்றிடலாம். புளிச்சக்கீரையை ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு நல்லா மூடி வைப்போம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சில பேர் நெய் ஊற்றுவாங்க, நான் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் வாசமாக. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். புளிச்சக்கீரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே, கோங்குரா சிக்கன். அம்மா அதை வந்து புளிச்சக்கீரை சிக்கன் தான் சொல்லுவாங்க. சூப்பர்மா, பார்க்கவே எம்மியாக இருக்குது. அதனே ஆஃப் பண்ணலாமா? ரசம் வச்சாச்சு, சாதமும் வச்சாச்சு. ஓகே, இது ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகேம்மா, சூப்பர். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. சரி, பாய். ஓகே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம் வித் கோங்குரா சிக்கன் கிரேவி தான். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா காரசாரமாக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.